நான் தான் உங்க ரமேஷ் ப்ரோ. நேற்று வந்து யூனிட் 2ல பார்ட் 1 பார்த்தோம். அதாவது அப் டு எக்ஸசைஸ் 2.6 வரை இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? எக்ஸசைஸ் 2.7ல இருந்து அதே யூனிட் 2ல பார்ட் 2 எக்ஸசைஸ் 2.7ல இருந்து ரிமைனிங் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த செகண்ட் லெசன்ல அப்படிங்கறத பார்க்கலாம். சரி வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். இஸ் இட் ஜிபி ரோம் லெட்டர் 1 0.5, 0.05, 0.005, etc. சோ இந்த சீரிஸ் வந்து ஜிபியா அப்படி கேட்காங்க. சரியா? பெருக்குத்தொடர் வரிசையான்னு கேட்காங்க. சோ பெருக்குத்தொடர் வரிசை ஜிபினா கண்டிஷன் என்னது அப்படின்னா காமன் ரேஷியோஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். அதாவது பொது விகிதங்கள் சமமா இருக்கணும். அப்படி இருந்தா இது வந்து ஜிபி பெருக்குத்தொடர் வரிசை சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்யணும்? காமன் ரேஷியோ R1 கண்டுபிடிக்கணும். அதுல காமன் ரேஷியோ R2 கண்டுபிடிக்கணும். நம்ம செய்யறது ரோம் லெட்டர் 1 செய்றோம். ரோம் லெட்டர் 1க்கு தான் அது ஜிபிஆ தான் கண்டுபிடிக்க போறோம். சோ ரெண்டு R1 R2 கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த சீரிஸ் வந்து ஜிபி. ஈக்குவலா இல்ல அப்படினா இந்த சீரிஸ் வந்து நாட் ஜிபி. ஓகேயா? சோ R1 R கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்லுங்க. T2/T1. R2 கண்டுபிடிக்க ஃபார்முலா T3/T2. ஓகேயா? சோ R1 is equal to T2. செகண்ட் டேர்ம் என்னது? 0.05. T1 first term என்னது? 0.5. சோ இங்க 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, இங்க 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. இது ரெண்டுல எது அதிகமா டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு? மேல. சோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தா மேலையும் கீழையும் எதால மல்டிப்ளை பண்ணனும்? 100 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ 100 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும், ரெண்டு 0 வரும். நம்ம எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 1 2 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும். சோ 2 டிஜிட் தள்ளினா இந்த பாயிண்ட் வரும். ரைட்டா? சோ பை 0.5 100 ஆல் மல்டிப்ளை பண்ணா வரும் 0.5. இங்க ஒரு ரெண்டு 0. அப்படிதானே அச்சாச்சு. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? ஒரு டிஜிட் தான் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். சோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள 0 இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டாலும் ஒண்ணுதான். சோ 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டாலும் ஒண்ணுதான். சரியா? புரியுதா? அதே மாதிரி மொத வந்து ஒரு நம்பருடைய ஸ்டார்டிங்ல 0 இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டாலும் ஒண்ணுதான். நம்பருடைய ஸ்டார்டிங்ல 0 இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டாலும் ஒண்ணுதான். சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5/50. சோ 4 5 5 50. சோ R1 is equal to 1/10. சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி R2 கண்டுபிடிக்கலாம். R2 is equal to T3 third term என்னது? 0.005 by second term என்னது? 0.05. சரியா? இப்போ என்ன செய்யணும்? மேலையும் கீழையும் எதால மல்டிப்ளை பண்ணனும்? இங்க 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, இங்க 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ரெண்டுல எதுக்கு அதிகமா டிஜிட் இருக்கு? 3 டிஜிட். சோ 3 டிஜிட்டா இருந்தா மேலையும் கீழையும் எதால மல்டிப்ளை பண்ணனும்? 1000 ஆல மல்டிப்ளை பண்ணனும். பண்ணும்போது என்ன வரும்? இதே நம்பர் தான் 0005. இதுக்கு கூட எக்ஸ்ட்ரா எத்தனை 0 வரும்? 3 0 வரும். எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 1 2 3. சோ 3 டிஜிட் 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். பை இத 1000 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 0 0 5. இங்க 3 0. எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட்? 1 2 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும். சோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட். உங்களுக்கு தெரியும் பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தா போட வேண்டிய அவசியம் இல்லை. பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தா போட வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஒரு நம்பர் ஸ்டார்டிங்ல நம்பருடைய ஸ்டார்டிங்ல 0 இருந்தால் போட வேண்டாம். நம்பருடைய ஸ்டார்டிங்ல 0 இருந்தால் போட வேண்டாம். நம்பருடைய ஸ்டார்டிங்ல 0 இருந்தால் போட வேண்டாம். சரியா? சோ 1 5 is 5, 10 5s are 50. சோ R2 is equal to 1/10. இப்போ கவனிங்க, R1 ஆன்சரும் R2 ஆன்சர் எப்படி இருக்கு? ஈக்குவல். சோ R1 is equal to R2. காமன் ரேஷியோஸ் ஈக்குவலா இருந்தா இட் இஸ் என்னது? ஜிபி. இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. சப்போஸ் இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இல்லனா இட் இஸ் நாட் ஜிபி. இது பெருக்குத்தொடர் வரிசை அல்லன்னு போட்டுறலாம். சோ செகண்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். செகண்ட் ரோம் லெட்டர் என்ன கொடுத்திருக்காங்க? 4, 44, 444, etc. இது வந்து ஜிபியா பெருக்குத்தொடர் வரிசையான்னு கேட்டிருக்காங்க. சோ இது பெருக்குத்தொடர் வரிசையான்னு கேட்டிருந்தா நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் R1 உம் R2 உம் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? சே R1 is equal to what's the formula? T2/T1. ஓகேயா? R2 கண்டுபிடிப்போமா? R2 கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது?
T3 by T2. Okay, so R1 is equal to T2. Second term எவ்வளவு 44 by T1. First term எவ்வளவு 4. So R1 is equal to 1 4 is 4. 1 4 is 4. 1 4 is 4. So 11. So R1 is equal to 11. So R2 is equal to T3 by T2. So T3 by T2 பார்க்க போறோம். T3 third term 4 4 4 by T2. T2 என்னது second term. Second term என்னது 44. So cancel பண்ணுவோமா? 1 4 is 4. 1 4 is 4. So 1 4 is 4. 1 4 is 4. 1 4 is 4. So R2 is equal to 111 by 11. So கவனிங்க R1 வேல்யூ R2 வேல்யூ எப்படி இல்ல ஈக்குவலா இல்ல. So R1 is not equal to R2. ஈக்குவலா இல்லனா it is not GP. இது பெருக்கு தொடர் வரிசை அல்ல. So ஒரு சீரிஸ் கொடுத்து அது GP-யா இல்லையா அப்படினு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன செய்யணும்? R1 R2 கண்டுபிடிச்சி ஈக்குவலா இருந்தா அது GP. Second question in GP 729, 243, 81, etc. Find seventh term. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க in GP. அதுதான் keyword. அத மாத்திட கூடாது சரியா? ஏனா GP லயும் seventh term கேட்கலாம், AP லயும் seventh term கேட்கலாம். So questionல அது AP questionா GP questionா நோட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So இது in GP ன்னு கொடுத்திருக்கான். So GP ல உள்ள ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணனும். என்ன கேட்டிருக்காங்க? Find seventh term. So tan கண்டுபிடிக்க ஃபார்முலா GP ல சொல்லுங்க. Tn is equal to a into r power n minus 1. So நமக்கு first என்ன தேவை? a. a என்னது? first term. இந்த சீரிஸ்ல first term எவ்வளவு? 729. next என்ன தேவை? r தேவை. r கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? second term divided by first term t2 by t1. So r is equal to second term எவ்வளவு? 243 by first term எவ்வளவு? 729. ஓகேயா? So மேலே cancel பண்ணலாம். 2 3s are 6, remaining 1, 4 3s are 12, 3 3s are 9. ஆனா இங்க 8 3s are 24, 1 3 is 3. மறுபடியும் 8 3s are 24, 1 3 is 3. இங்க 2 3s are 6, remaining 2 21 ல 7 3s are 21. மறுபடியும் 3 ஆல 2 3s are 6, remaining 2, 7 3s are 21. இங்க 9 3s are 27. இங்க 1 9 is 9, இங்க 3 9s are 27. So R is equal to 1 by 3. So A தெரியும், R கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது n. So n is equal to நமக்கு எத்தனை டேர்ம் கேட்டிருக்காங்க? 7th டேர்ம் கேட்டிருக்காங்க. So அதுதான் n. So n equal to 7. So நமக்கு தேவையானது கண்டுபிடிக்க போறோம். T7 நமக்கு தேவையானது T7. So formula கவனிங்க. Tn is equal to A. A னா first term. First term எவ்வளவு? 729. இன்று என்ன இருக்கு? R. R எவ்வளவு முடிச்சிருக்கோம்? 1 by 3. 1 by 3 whole power n minus 1. n வந்து எவ்வளவு? 7. 7 minus 1. So 729 இன்று 1 by 3 whole power 7 minus 1 எவ்வளவு? 6. So 729 இன்று 1 by 3 power எவ்வளவு? 6. 1 by 3 power 6 தான் எழுதணும். 1 by 3 இன்று 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 1 by 3 அப்படி 6 டைம்ஸ் போடணும். அதான் 1 by 3 whole power 6 னா. So cancel பண்ணலாம். 1 3 is 3. 2 3s are 6, remaining 1 12 ஆயிரும். 4 3s are 12, 3 3s are 9. மறுபடியும் 1 3 is 3. இங்க 8 3s are 24, 1 3 is 3. மறுபடியும் 1 3 is 3. 27 3s are 81. மறுபடியும் 1 3 is 3. 9 3s are 27. மறுபடியும் 1 3 is 3. So 3 3s are 9. மறுபடியும் 1 3 is 3. 1 3 is 3. So answer 1 1 is 1. 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 So answer of 1. So 7th term is equal to 1. So 7th term கட்டான் செய்யலாம், 6th term கட்டான் செய்யலாம், இப்படி தான் செய்யணும். சரியா? சரி, next question போகலாம். Third question, 5th term is equal to 768. Common ratio R is equal to 2. So 10th term காட்டாங்க. So first இது AP ஆ GP ஆன்னு பார்க்கணும்.
ஏன் இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க ஆர். அப்ப ஆர் வந்துட்டாலே என்னது ஜிபி. டி வந்தாதான் அது வந்து ஏபி. ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் டிங்கிறது ஏபில வரும், காமன் ரேஷியோ ஆர்ங்கிறது ஜிபில தான் வரும். சோ இந்த ஆர் கிவன் டேட்டால கொடுத்திருக்காங்க அது ஜிபி தான். சோ ஜிபில என்ன கேட்காங்க 10th டேர்ம் கேட்காங்க. சோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்க 8th டேர்ம் is equal to 768 கொடுத்திருக்காங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஃபார்முலா இன் ஜிபி ஆர் கொடுத்திருக்கிறதுனால சோ டேர்ம் 8th டேர்ம் ஃபார்முலா a into r power n minus 1. இங்க எத்தனை டேர்ம் கொடுத்திருக்காங்க 8th டேர்ம். சோ 8th டேர்ம் is equal to a into r. r is equal to கொடுத்திருக்காங்க 2. சோ 2 power n minus 1. இங்க n க்கு பதிலா என்ன இருக்கு 8. சோ n க்கு பதிலா 8 minus 1 is equal to 8th term is equal to எவ்வளவு 768 ரைட்டா. சோ இந்த நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க. சோ 8th term. சோ 8th term க்கு பதிலா t8 க்கு பதிலா என்ன போடுறோம் 768. சோ இந்த t8 க்கு பதிலா 768 போடுறோம் equal to a into 2 power 8 minus 1 எவ்வளவு 7. சோ 768 equal to a into 2 power 7 ன்னு எடுத்தோம் 2 into 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 2. So 2 எத்தனை டைம் போடணும் 7 டைம் போடணும். போடியா அதான் 2 power 7. So 1 2 is 2. 3 2s are 6. Remaining 1 8 2s are 16. 4 2s are 8. மறுபடியும் 1 2 is 2. 1 2 is 2. Remaining 1 9 2s are 18. 2 2s are 4. 1 2 is 2. மறுபடியும் 9 2s are 18. Remaining 1 6 2s are 12. சரியா மறுபடியும் 1 2 is 2. 4 2s are 8, remaining 1 8 2s are 16. மறுபடியும் 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8. மறுபடியும் 1 2 is 2, 1 2 is 2, 2 2s are 4. 1 2 is 2, 6 2s are 12. So A is equal to எவ்வளவு 6. A is equal to 6. So A is equal to 6. ஆனா நமக்கு தேவை என்னது 10th term. Find 10th term. So 10th term முடிக்கலாம். First in GP Tn is equal to a into r power n minus 1. நமக்கு தேவை 10th term. 10th term is equal to a. a னா first term கண்டுபிடிச்சிருக்கோம். a is equal to 6. So a க்கு பதிலா 6 into r. r னா காமன் ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க ஷீல 2 power n minus 1. n is equal to என்னது 10. So 10 minus 1. So 6 into 2 power 10 minus 1 எவ்வளவு 9. So 2 power 9 சொல்லி போட்டுட்டோம். So 6 into 2 power 9 தான் எழுதுவோம். 2 எத்தனை டைம் போடணும் 9 டைம் போடணும் அவ்வளவுதான். So 2 into so 1 2 3 4 5 6 7 8 9 டைம் போட்டாச்சு. இது அவ்வளவுதையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதலாம். 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 2s are 32 2s are 64 2s are 128 2s are 256 256 2s are 512 இன்று இங்க என்ன இருக்கு 6 5 12 6 மல்டிப்ளை பண்ணுங்க 6 2s are 12 remaining 1 1 6 is 6 1 6 is 6 remaining அங்க ஒன்னு ஆட் பண்ணா 7 5 6 are 30. So answer 3072. இந்த மல்டிப்ளை பண்ற fourth question in GP product of consecutive 3 terms is 27 and their sum of product of 2 terms taken at a time is 57/2. Find the 3 term. இந்த question ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த GP ல AP லயும் sum and product வச்சு பார்த்தோம், GP லயே பார்ப்போம். இல்ல GP ல இந்த question ரொம்ப இம்பார்ட்டன்ட். So first GP அதுல consecutive 3 terms ங்கற keyword வந்திருக்கு. So GP ல consecutive 3 terms வந்தா ஃபார்முலா எழுதி போட்டுருக்கேன். அந்த 3 terms எப்படி எடுக்கணும்? Let 3 terms are எப்படி எடுக்கணும்? A/R A/R எடுக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Product of consecutive 3 terms. இந்த மூணையும் ப்ராடக்ட் பெருக்கணும்னா is equal to எவ்வளவு 27. So பெருக்கலாம் A/R into A into AR பெருக்குனா is equal to 27. So இந்த r இந்த r என்ன ஆயிடும் கேன்சல். A into A என்ன வரும் A cube is equal to 27. So A cube is equal to 27 எப்படி எழுதலாம் 3 cube எழுதலாமா? ஏனா 3 cube னா 3 into 3 into 3 3 3s are 9 9 3s are 27. So 3 cube னா என்னது 27. So இந்த cube என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். So A is equal to 3.
சோ a உடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிட்டு மேல r உடைய வேல்யூ தேவை அது நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க and their sum of product of two terms taken at a time ஒரு டைம்ல 2 terms எடுக்கணும் சோ a by r a அட்ல a a r அட்ல a r a by r அதோடைய sum is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 57/2 57/2 இந்த r இந்த r ஆயிரும் கேன்சல் a into a square by r a into a square r a into a square is equal to 57/2 ஓகேயா இப்போ கவனிங்க இது a square காமன் டேக் அவுட்சைட் a square வெளிய போனா 1 by r a square காமன் எடுத்ததனால r a square காமன் எடுத்தாச்சு so 1 is equal to 57/2 so இங்க என்ன a உடைய வேல்யூ போடணும் a உடைய வேல்யூ எவ்வளவு முடிச்சிருக்கோம் a is equal to 3 so இங்க a க்கு பதிலா நம்ம என்ன போடணும் 3 போடணும் so a க்கு பதிலா 3 போடும்போது 3 ஸ்கொயர் பண்ணா 9 இன்று இங்க r என்ன செய்யணும் LCM எடுக்கணும் r என்ன செய்யணும் LCM so இங்க by r ஆல்ரெடி இருக்கு so மேல 1 அப்படி போடலாம் இங்க by க்கு கீழ r இல்ல so r ஆல மல்டிப்ளை பண்ணனும் r into r r ஸ்கொயர் இங்கேயும் by க்கு கீழ r இல்ல so r ஆல மல்டிப்ளை பண்ணா 1 r is r is equal to 57/2 இப்போ என்ன செய்ய முடியும் கேன்சல் பண்ணலாமா பாருங்க 3 3s are 9 இங்க 1 3 is 3 remaining 2 9 3s are 27 மறுபடியும் 3 ஆல சொல்ல முடியாது கேன்சல் பண்ண முடியாது 3 ஆல 19 கேன்சல் பண்ண முடியாது சோ அப்படியே எழுதிக்கலாம் ரிமைனிங் சோ என்ன இருக்கு 3 into 1 plus r square plus r by r is equal to 19/2 imagine cross multiply பண்ணனும் so 2 into 3 6 into 1 plus r square plus r அமே கீழ உள்ள r into 19 so 19 r 6 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 166 6 into r square 6r square plus 6 into r 6r இந்த plus 19r இந்த சைடு வரும்போது மாறிடும் minus 19r ஆயிடும் இங்க ஒண்ணுமே இல்லனா 0 முதல்ல r square term எழுதணும் next r term இதுவும் r term தான் இதுவும் r term தான் ஒரு நம்பர் பிளஸ் ஒரு நம்பர் மைனஸ் சோ கழிச்சிட்டு பெரிய நம்பர் சைன் 19 r ல இருந்து 6 6 கழிச்சா 13 r பெரிய நம்பர் மைனஸ் அடுத்தல நம்பர் பிளஸ் 6 ஈக்குவல் டு இருக்கு 0 சரியா ஈக்குவல் டு 6 r 36 சம் வந்து -30 சோ இதஞ்சினோம் ஃபேக்டரைஸ் பண்ணி இந்த r வேல்யூ வெஞ்சினோம் கண்டுபிடிக்கணும் சோ கவனிங்க எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணனும் பார்க்கலாம் சம் ப்ராடக்ட் சென்டர்ல உள்ளது சம் -13 சைடுல உள்ள ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணனும் அதான் ப்ராடக்ட் 6 6 are 36 so take two numbers அந்த ரெண்டு நம்பர் எடுத்துறணும் மல்டிப்ளை பண்ணா 36 வரணும் அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா வரணும் -13 வரணும் so என்ன பார்க்கலாம் 36 9 4s are 36 மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணா -13 வரணும் so சென்டர்ல மைனஸ் இருந்தா பெரிய நம்பர் மைனஸ் சரியா சென்டர்ல மைனஸ் இருந்தா பெரிய நம்பர் மைனஸ் செக் பண்ணி பாருங்க மைனஸ் பிளஸ் சோ -9 4s are 36 சோ -36 வரும் ஆனா நமக்கு என்ன வரணும் +36 தான் வரணும் சோ இதுக்கு முடியணும் மைனஸ் எடுக்கணும் சோ மைனஸ் மைனஸ் பிளஸ் 9 4s are 36 ஆட் பண்ணி பாருங்க சம் பண்ணா -4 -9 சம் பண்ணா -30 அடுத்து இதா மறந்துரும் r ஸ்கொயர் பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கொண்டு இதையும் டிவைட் பண்ணனும் இதையும் டிவைட் பண்ணனும் அது கண்டிப்பா நம்ம மறப்போம் சோ r ஸ்கொயர் பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு 6 சோ அத கொண்டு இதையும் டிவைட் பண்ணனும் இதையும் டிவைட் பண்ணனும் சோ அத மறந்துட கூடாது சோ 3 3s are 9 2 3s are 6 2 2s are 4 3 2s are 6 சோ இது வந்து x ஈக்குவேஷனா y ஈக்குவேஷனா r ஈக்குவேஷனா r ஸ்கொயர் r சோ r ஈக்குவேஷன் சோ இதுக்குடைய r ஆட் பண்ணனும் இதுக்குடைய r ஆட் பண்ணனும் சோ ஆன்சர் r - 3/2 into r - 2/3 is equal to என்ன இருக்கு 0 so r வேல்யூ கண்டுபிடிக்கலாம் r is equal to minus term அங்க போகும்போது என்ன ஆகும் -3/2 அங்க போகும்போது +3/2 ஆயிடும் அல்லது r is equal to -2/3 அங்க போகும்போது என்ன மாறிடும் +2/3 ஆ மாறிடும் so r வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு நமக்கு தேவை அந்த 3 terms so அந்த 3 terms கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பாருங்க 3 terms so case 1 அடுத்த case 2 சரி a is equal to எவ்வளவு முடிச்சோம் 3 case 1 a is equal to 3 தான் case 2 ல a is equal to 3 தான் r
கேஸ் 1ல r வந்து எவ்வளவு 3/2 கேஸ் 2ல r வந்து எவ்வளவு 2/3 நமக்கு அந்த 3 terms find 3 terms தானே அந்த 3 terms நம்ம எப்படி எடுத்தோம் a/r a ar அப்படிதான் எடுத்தோம் சோ இப்படி எடுத்துறோம் இதெல்லாம் அப்ளை பண்ணுங்க a வந்து எவ்வளவு 3 by r வந்து எவ்வளவு 3/2 கமா a வந்து எவ்வளவு 3 a வந்து 3 இன்று r வந்து எவ்வளவு 3/2 ஓகேயா இப்போ என்ன ஆகும் 3 இந்த 3/2 மேல வரும்போது எல்லாம் மாறிடும் 2/3 ஆ மாறிடும் சொல்லுங்க 3/2 டிவிஷனுக்கு மேல வரும்போது 2/3 ஆயிடும் இந்த டிவிஷன் எல்லாம் மாறிடும் மல்டிப்ளிகேஷனா மாறிடும் 3 3 3s are 9/2 so இந்த 3 இந்த 3 என்ன ஆயிடும் கேன்சல் so answer 2 3 9/2 answer 2 3 9/2 இதுதான் கேஸ் 1ல உள்ள அந்த 3 terms கேஸ் 2 அதே 3 term தான் a/r a ar இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க a எவ்வளவு 3 r வந்து எவ்வளவு 2/3 a வந்து எவ்வளவு 3 a வந்து 3 into r வந்து 2/3 இப்போ 2 3 9/2 ன்னு சொல்லி இப்படி சொல்றத ரிவர்ஸ்ல ஆன்சர் வந்துரும் எப்படி வரும் 9/2 ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வரும் 3 அதுக்கு முன்னாடி வரும் 2 கரெக்ட்டா செக் பண்ணுங்க 2/3 மேல வரும்போது 3/2 ஆ மாறும் 3 3s are 9 9/2 3 3 யும் 3 யும் ஆயிடும் கேன்சல் 2 சோ நீங்க இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னு சொல்லிதான் அல்லது இப்படி உள்ளத ரிவர்ஸ்ல 9/2 3 அடுத்து 2 அப்படினாலும் செய்யலாம் இந்த क्वेश्चन எக்சர்சைஸ் 2.8 சரியா இந்த क्वेश्चन find the sum for 5 plus 55 plus 555 plus etc up to n times இத 3 இங்க 5 க்கு பதிலா 3 கொடுத்து கேட்கலாம் இல்ல 0.4 வச்சு கூட கேட்கலாம் இந்த क्वेश्चन இந்த மாடல் வந்து கன்ஃபார்ம் ஒரு क्वेश्चन வர வாய்ப்பு அதிகமா இருக்கு சரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் and ஈஸியும் கூட சோ கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க ஓகேயா சோ 5 plus 55 plus 55 plus etc plus n times n times சோ அந்த क्वेश्चन எழுதணும் அடுத்து என்ன செய்யணும் அப்படினா இதுல என்ன நம்பர் காமனா இருக்கு 5 சோ அந்த காமனான 5 அப்படிங்கற நம்பரை காமனா வெளிய எடுத்துடலாம் சோ இந்த 5 ல காமன் எடுக்கும்போது இந்த 5 ல எதா மாறிடும் 1 ஆ மாறிடும் சோ 1 plus 1 1 plus 1 1 plus etc n times வர சரியா சோ 5 ல காமன் எடுக்கும்போது எல்லாம் 1 ஆ மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படினா இந்த சம்ல மேலையும் 9 ஆல மல்டிப்ளை பண்ணனும் கீழையும் 9 ஆல டிவைட் பண்ணனும் சரியா சோ 1 plus 11 plus 1 1 plus etc plus n times வர சோ நெக்ஸ்ட் 5/9 மேல உள்ள 9 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணனும் பண்ணுங்க 1 9 is 9 சோ இந்த 9 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1 ஃபுல்லா எதா மாறிடும் 9 ஆ மாறிடும் up to n times வர n times சோ நெக்ஸ்ட் 5/9 இந்த 9 10 minus 1 அப்படி எழுதலாமா அல்ல 99 எப்படி எழுதலாம் 100 minus 1 சோ இத 1000 minus 1 very good plus up to எந்த terms வர n times வர next 5/9 இன்று first 10 100 1000 அத எழுதலாம் 10 plus 100 plus 1000 plus up to என்ன times வர n times வர சோ எல்லாத்துலயும் எது காமன் -1 -1 காமன் சோ இந்த -1 எந்த டைம் எவ்வளவு டைம் இருக்கு n டைம்ஸ் இருக்கு சோ -1 into n சோ n டைம்ஸ் இருக்குதால -1 into n ஓகேயா சோ இப்போ கவனிங்க 10 10s are 100 100 10s are 1000 சோ 10 10 ஆல மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டு இருக்கு சோ இது வந்து gp ஆட் ஆயிட்டு போயிட்டு இருந்தா ap மல்டிப்ளை ஆயிட்டு போயிட்டு இருந்தா gp சோ இது gp சம் ஆஃப் gp ஃபார்முலா எழுதி இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணனும் சரியா சோ இங்க கவனிங்க சோ ஈக்குவல் டு என்ன இருக்கு 5/9 சோ இதுக்கு நம்ம சம் ஃபார்முலா எழுத போறோம் gp க்கு சம் ஃபார்முலா சொல்லுங்க sn is equal to a into r power n minus 1 by r minus 1 இதான் ஃபார்முலா சோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இருக்கு a ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளவு 10 into r னா எந்த நம்பரால மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டு இருக்கு எந்த நம்பரால 10 10s are 100 100 10s are 1000 சோ 10 ஆல மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டு இருக்கு சோ r உடைய வேல்யூ 10 பவர் இருக்கு n இங்க n டைம்ஸ் வரலாம் சோ n -1 by இருக்கு r -1
r is equal to 10 ஆல மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு சோ r is equal to 10 சோ 10 minus 1 எவ்வளவு வரும் 9 நெக்ஸ்ட் எதுக்கு மைனஸ் ஒரு n n சரி எழுதியாச்சு சரியா இந்த 5/9 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 5 times are 15 into 10 power n minus 1 5 into n 5n அமை கீழ 9 9s are 81 இங்க 9 ங்க மல்டிப்ளை இங்க கீழ ஒண்ணுமே இல்ல சோ 1 இருக்குது அர்த்தம் 1 9 is 9 so this is the answer சரியா very very important question நல்ல பாருங்க next question போலாமா சரி second question if Sn is equal to x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube plus etc plus n times then prove that x minus y into Sn is equal to x square into x power n minus 1 by x minus 1 minus y square into y power n minus 1 by y minus 1 இதுதான் ப்ரூவ் பண்ணனும் மேல இது கொடுத்திருக்காங்க சோ क्वेश्चन பாருங்க இந்த Sn பக்கத்துல என்ன இருக்கு x minus y சோ Sn பக்கத்துல x minus y வரணும்னா இந்த ஹோல் ஈக்குவேஷன் நம்ம எதால மல்டிப்ளை பண்ணனும் x minus y ஆல மல்டிப்ளை பண்ணனும் ஃபர்ஸ்ட் இந்த given ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கத எழுதிக்கலாம் Sn is equal to x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube plus etc plus n times so நமக்கு என்ன தேவை அப்படினா Sn பக்கத்துல என்ன வரணும் x minus y so Sn பக்கத்துல x minus y வரணும்னா ஹோல் டேர்ம்ஸையும் x minus y ஆல மல்டிப்ளை பண்ணனும் so multiply by x minus y so x minus y ஆல மல்டிப்ளை பண்ணலாம் so x minus y into Sn x minus y into x plus y x minus y into x square plus xy plus y square plus இங்கேயும் x minus y into x cube plus x square y plus xy square plus y cube plus etc up to n times so next formula எழுதிக்கலாம் x minus y into Sn is equal to a minus b a plus b formula a square minus b square x into x x square minus into plus minus y into y y square so x square minus y square இந்த term x square minus y square so இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் x minus y into x square plus xy plus y square ஃபார்முலா சொல்லுங்க x cube minus y cube so இதுக்கு ஃபார்முலா x square minus y square இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் என்னது x cube minus y cube so இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் x power 4 minus y power 4 plus etc என்ன terms வர n terms ஓகேயா நெக்ஸ்ட் கவனிங்க x minus y into Sn is equal to first x term ல தனியா எழுதிக்கலாம் x square plus x cube plus x power 4 plus etc என்ன terms வர n terms minus 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 காமன் எடுத்துக்கலாம் அடுத்து y term எழுதுங்க y square y cube y power 4 y square plus y cube plus y power 4 plus etc up to n terms n terms சரியா இப்போ கவனிங்க சொங்க கவனிங்க x minus y into Sn is equal to ரைட்டா இப்போ இந்த இது வந்து AP ஆ GP ஆ x square x ஆல மல்டிப்ளை பண்ணா x cube x cube by x ஆல மல்டிப்ளை பண்ணா x power 4 so x ஆல மல்டிப்ளை ஆயிட்டே போயிருக்கு so GP இங்க பாருங்க y square y ஆல மல்டிப்ளை பண்ணா y cube y cube by y ஆல மல்டிப்ளை பண்ணா y power 4 so y ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கு so இதுவும் GP so இதுவும் GP இதுவும் GP so GP சென்டர்ல பிளஸ் பிளஸ் வந்திருக்கு so sum formula in GP ல sum formula யூஸ் பண்ணனும் so GP ல sum formula பாருங்க என்னது in GP sum formula என்னது Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1 இதுல a என்னது first term இங்க first term எவ்வளவு x square so இதுக்கு formula யூஸ் பண்ண போறோம் first term a first term வந்து x square
இன்று r பவர் n r ஆனா எந்த நம்பரால மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு x ஸ்கொயர் x ஆல மல்டிப்ளை பண்ணா x கியூப் x கியூப் பை x ஆல மல்டிப்ளை பண்ணா x பவர் 4 எதால மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு x ஆல சோ r உடைய வேல்யூ x சோ x பவர் என்ன இருக்கு n இங்க எந்த டைம்ஸ் வர n டைம்ஸ் வரணும் சோ பவர் n n தான் -1 by r -1 r வந்து x தான x -1 சோ இந்த இதுக்கு நம்ம சீரிஸ்க்கு நம்ம ஃபார்முலா ஆச்சு சென்டர்ல என்ன இருக்கு மைனஸ் இதுவும் y ஆல மல்டிப்ளை ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு சோ இதுவும் gp தான் இதுக்கும் இதே சம் ஃபார்முலா தான் முத a னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளவு y2 இன்று r r னா எந்த நம்பரால மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு y ஆல சோ r வந்து y பவர் n இங்கேயும் n டைம்ஸ் தான் சோ n க்கு பதிலா n தான் -1 by r வந்து y y -1 சோ புரியுதா இப்போ கவனிங்க நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணனும் prove that x minus y into sn equal to இது இந்த ஆன்சர் அப்படியே ப்ரூவ் பண்ணியாச்சா பாருங்க ப்ரூவ் பண்ணியாச்சா சோ hence proved சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन வெரி வெரி இம்பார்ட்டன்ட் PTA क्वेश्चन பேப்பர்ல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க சோ இத நல்லா பாத்துக்கோங்க சரியா சோ நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் போலாம் எக்சர்சைஸ் 2.9 நெக்ஸ்ட் क्वेश्चन next question start exercise 2.9 first question பார்க்கலாம் find the sum 6 square plus 7 square plus 8 square plus etc plus 21 square இதோடைய sum கேட்காங்க சோ இந்த எக்சர்சைஸ் வந்து ஸ்லோல நடக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈஸி கூட இருந்து ஒரு क्वेश्चन வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கு பாத்துக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை இதோடைய sum தான் 6 square plus 7 square plus 8 square plus etc plus 21 square இதுதான் தேவை பட் நம்ம 1 ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிச்சாதான் ஃபார்முலா உண்டு நான் ஃபார்முலா ஸ்பெஷல் சிறப்பு தொடர் வரிசை எழுதி போட்டுருக்கேன் 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் அப்படியே ஆரம்பிச்சாதான் ஃபார்முலா உண்டு சோ இந்த given क्वेश्चन அந்த ஃபார்முலாக்கு எப்படி மாத்தலாம்னா ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus etc plus எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் 21 ஸ்கொயர் வரை எழுதிடணும் எழுதியாச்சு மைனஸ் இதுல எதுல இருந்து எது வரை தேவையில்ல நமக்கு क्वेश्चनல 1 ஸ்கொயர்ல இருந்து 5 ஸ்கொயர் வரை தேவையில்ல ஏன்னா क्वेश्चन எதுல இருந்து ஆரம்பிக்கி 6 ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிக்கி சோ தேவையில்லாதது 1 ஸ்கொயர்ல இருந்து 5 ஸ்கொயர் வரை இந்த தேவையில்லாதத மைனஸ் பண்ணனும் சோ 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus etc plus 5 ஸ்கொயர் வரை தேவையில்லை ஏனென்றால் क्वेश्चन 6 ஸ்கொயர்ல இருந்து ஆரம்பிக்கி சோ 5 ஸ்கொயர் வரை தேவையில்லாத இதுல இருந்து மைனஸ் பண்ணிடணும் சரியா சோ இதுவும் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஆரம்பிச்சிருக்கு இதுவும் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஆரம்பிச்சிருக்கு இப்போ என்ன உண்டு ஃபார்முலா உண்டு ஏனா ஃபார்முலா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஆரம்பிச்சாதான் ஃபார்முலா எழுத முடியும் சோ ரெண்டுக்குமே சொல்லலாம் ஃபார்முலா எழுதிடலாம் சோ ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்க 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus etc plus n ஸ்கொயர் is equal to n into n plus 1 into 2n plus 1 by 6 இதுதான் ஃபார்முலா சரியா இந்த ஃபார்முலா so is equal to நேரா is equal to இந்த ஃபார்முலால இங்கேயும் கம்பேர் பண்ணுங்க n க்கு பதிலா என்ன இருக்கு 21 சோ இந்த ஃபார்முலா n க்கு பதிலா 21 போடுங்க n க்கு பதிலா 21 21 plus 1 22 இங்கே 21 போடு 2 into 21 42 42 plus 1 43 by என்ன இருக்கு 6 சென்டர்ல மைனஸ் மறுபடியும் இந்த ஃபார்முலாவையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இங்க n க்கு பதிலா என்ன இருக்கு 5 சோ இந்த ஃபார்முலால n க்கு பதிலா 5 போடு 5 plus 1 6 இங்க n க்கு பதிலா 5 போடு 2 5s are 10 10 plus 1 11 by என்ன இருக்கு 6 இப்போ கவனிங்க கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் 3 2s are 6 1 2 is 2 1 2 is 2 1 3 is 3 7 3s are 21 கேன்சல் பண்ணியாச்சு இங்க 6 6 ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு இமேஜினோம் பிராக்கெட்னா அவளத்தையும் மல்டிப்ளை பண்ணனும் 7 11s are 77 77 யும் 43 யும் மல்டிப்ளை பண்ணுங்க so answer 3311 இத மல்டிப்ளை பண்ணலாம் இங்க 5 11s are 55 so இதுல இருந்து இத மைனஸ் பண்ணனும் 55 மைனஸ் பண்ணுங்க so answer 3256 answer கண்டுபிடிச்சா இவ்வளவுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन புரியுதா சரியா நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம் okay Rekha has 15 square color paper of size 10 cm 11 cm etc 24 cm how much area can be decorated with this color paper இதான் क्वेश्चन
சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர் கொடுத்தா ஸ்கொயர் அப்படி எடுக்கணும். எப்படி 10 ஸ்கொயர் plus 11 ஸ்கொயர் plus etc plus 24 ஸ்கொயர் எடுக்கணும். இந்த ஸ்கொயர் கொடுக்காம கியூப் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்திருந்தாங்கன்னா 10 கியூப் plus 11 கியூப் plus etc plus 24 கியூப் அப்படி எடுக்கணும். क्वेश्चन पे என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்கொயரா கியூபா, ஸ்கொயர். சோ இத ஸ்கொயர் எடுக்கணும். சரியா? சோ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, how much area அப்படி கேட்டிருக்காங்க. ரைட்டா? சோ ஏரியா, required area of color paper அப்படி எழுதிட்டு ஸ்கொயர்னால அவ்வளவுக்கு ஸ்கொயர், கியூப்னா கியூப் வரும். 10 ஸ்கொயர் plus 11 ஸ்கொயர் plus etc plus எவ்வளவு வர 24 ஸ்கொயர். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஸ்கொயரோ கியூபோ வந்தா நமக்கு ஃபார்முலா இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் தான் ஸ்டார்ட் ஆகும். சோ இப்படி இடையில இருந்து ஒரு क्वेश्चन வந்து நினைச்சீங்க ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர்ல இருந்து எது எடுக்கணும், லாஸ்ட்ல 24 ஸ்கொயர் எடுத்துடணும். 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus etc plus 24 ஸ்கொயர் எடுத்துடணும். இதுல எல்லாம் எது வர தேவையில்ல, 10 ஸ்கொயர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுக்கு முன்னாடி 9 ஸ்கொயர் வர தேவையில்ல. இதுல இருந்து 1 ஸ்கொயர்ல இருந்து 9 ஸ்கொயர் வர தேவையில்லை. தேவையில்லாத இதுல இருந்து கழிச்சிடணும். சோ தேவையில்லாத என்னது 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus etc plus 9 ஸ்கொயர் வர இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வர உள்ள இது தேவையில்லை. சோ அலைஞ்சினோம், மைனஸ் பண்ணணும். சோ இதுவும் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஸ்கொயர் ஃபார்முலா 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus etc plus n ஸ்கொயர் is equal to n into n plus 1 into 2n plus 1 by 6. சோ இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஈக்குவல்க்கு நேரா ஈக்குவல். இந்த ஃபார்முலாவை இதே கம்பேர் பண்ணும்போது n க்கு பதிலா என்ன இருக்கு, 24. சோ இந்த ஃபார்முலால n க்கு பதிலா 24 போடுங்க. n க்கு பதிலா 24 இன்று 24 plus 1 25 இன்று n க்கு பதிலா 24 2 into 24 48 48 plus 1 49 by என்ன இருக்கு 6. சென்டர்ல என்ன இருக்கு மைனஸ். இந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலாவை கம்பேர் பண்ணும்போது இங்க உள்ள n ஸ்கொயருக்கு பதிலா 9 ஸ்கொயர். சோ n க்கு பதிலா 9. சோ இந்த ஃபார்முலால n க்கு பதிலா 9 போடுங்க. n க்கு பதிலா 9 இன்று 9 plus 1 10 இன்று n க்கு பதிலா 9 தானே, 2 9s are 18 18 plus 1 19 by என்ன இருக்கு 6 இருக்கு. சோ கேன்சல் பண்ண முடியுமா, 1 6 3 6 4 6 are 24. இங்க எது கேன்சல் பண்ண முடியுமா, 3 2s are 6 5 2s are 10 1 3 is 3 3 3s are 9. சோ இனிமேல் மல்டிப்ளை பண்ணனும். 4 into 25 100 100 கூட 49 மல்டிப்ளை பண்ணா 4900. சென்டர்ல மைனஸ். 3 5s are 15 15 யும் 19 யும் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 285. சோ 4900 ல இருந்து 285 மைனஸ் பண்ணனும். பண்ணுங்க. 4615 இப்படி எழுதுனா ஆஃப் மார்க் போயிடும். ஏன் அப்படினா क्वेश्चन என்ன கொடுத்திருக்கா, ஸ்கொயர். அது மட்டும் இல்லாம இங்க என்ன கொடுத்திருக்கா, ஏரியா. how much area. சோ ஏரியான்னு வந்தாலே யூனிட் இருக்குது. சென்டிமீட்டரா இருந்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டரா இருந்தா மீட்டர் ஸ்கொயர். சோ ஏரியான்னு கேட்டதனால பக்கத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கறத யூனிட்டா போட மறந்துடாது. போடாமல் இருந்தால் இந்த ஆஃப் மார்க் நினைச்சியோ நமக்கு போயிடும். சோ ஸ்டூடண்ட்ஸ் இவ்வளவுதான் செகண்ட் லெசன். சரியா? செகண்ட் லெசன்ல இதெல்லாம் நான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நடத்தி போட்டுருக்கேன். நான் நடத்தி போட்டதுல முக்காவாசி क्वेश्चन PTA क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடியதுதான். சோ ரிமைனிங் क्वेश्चंसலாம் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரியா? ஏதாவது டவுட்ஸ் இந்த செகண்ட் லெசன்ல இருந்துச்சு அப்படினா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது क्वेश्चन உங்களுக்கு நடத்தணும் சொல்லி தரணும்னா நீங்க சொல்லுங்க. நான் அந்த क्वेश्चனை உங்களுக்கு இப்போ நடத்தி போடுறேன். சரியா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சோ இத அவங்களும் பார்த்து பயனடைஞ்சுக்கிட்டோம். சரியா? சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன கொஞ்சோண்டு ஒரு ஹோம்வொர்க், ஒரு 5 கணக்கு ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். சோ அந்த 5 கணக்கு மட்டும் நீங்க என்ன செய்யணும், செஞ்சு பாருங்க. அந்த ஹோம்வொர்க் சம் என்னலாம் சொல்லி பாருங்க. ஹோம்வொர்க் நோட் பண்ணிக்கோங்க. இது செஞ்சு பாருங்க. டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். ஹோம்வொர்க் வந்து என்னது அப்படினா, ஹோம்வொர்க் இதுவும் என்னது அப்படினா PTA क्वेश्चन பேப்பர் அதுல இருந்தா. ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் 2.6ல 9th ப்ராப்ளம் அதுல PTA क्वेश्चन पेपर 6ல 31 32, PTA क्वेश्चन पेपर 5ல 31, PTA क्वेश्चन पेपर 4ல 32,
PTA question paper 233 1 2 3 4 5 6 இந்த 6 கொஸ்டின் அங்க பாருங்க இந்த 6 கொஸ்டின் வந்து ஹோம்வொர்க் சோ இந்த ஹோம்வொர்க் வந்து நீங்க செஞ்சு பாருங்க ஆன்சர் வரும் வராட்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா சோ கொரோனா எல்லாம் நல்ல கையை கழுவுங்க சேஃபா வீட்லயே இருங்க தனியாக இருப்போம் தனித்திருப்போம் தனித்துவமா இருப்போம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்